உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு வாரமும் எனக்குன்னு குட்டி குட்டியாக என்ன பண்ணால் வாழ்வியில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் நிறையா பணத்தை வரவழைக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம், வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி நிறைய பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நான் தான் ஆரம்பிக்கும்போது சொன்னேன், பணத்தை வரவழைக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள். பணத்தை வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், நிறைய நம்மளும் விஷயம்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பண்ணாலும் பணம் வருதா வரலையா அப்படின்னா, பணம் வருது, ஆனால் வந்த பணம் அப்படியே நிற்கிறதுக்கும் வந்த பணம் அப்படியே என்னிடம் இருப்பதற்கும் அந்த பணத்தின் மூலமாக நான் பணத்தை ஈர்ப்பதற்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுறேனோ. எஸ், வருது, எல்லாம் பண்ணால் வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் ஏதோ வருது அப்படியே போயிடுது, திரும்ப பிரச்சனையாகுது, திரும்ப ஏதோ ஆகுது, என்னன்னே தெரியல. வர்ற மாதிரி இருக்குது ஆனால் வராத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியே இந்த பணத்திற்கு பின்னாடியே ஓட வேண்டிய சூழலாகவே அமைஞ்சிட்டே இருக்குல்ல. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி குட்டி குட்டி விஷயத்தின் மூலமாக எப்படி வாழ்விலே சரி செய்து கொள்ளலாம் அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. எப்பயுமே நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எப்படி இருக்கோன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கான மதிப்பீடு தீர்மானம் செய்யப்படும். கரெக்டு தானே? எங்கே இருந்தாலும் நம்ம தான், போயஸ் கார்டனில் இருந்தாலும் நம்ம தான், இல்லை ஏதாவது ஒரு புறம்போக்கு இடத்துல நின்னாலும் நம்ம தான். ஆனால் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்த வந்த மாதிரி தான் நம்மளுடைய வேல்யூ டிசைட் செய்யப்படும், இல்லை தீர்மானம் செய்யப்படும். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி ப்ரெசன்டபுளாக இருக்கீங்க, அழகெல்லாம் அப்பாற்பட்டது. நீங்கள் இங்கே எப்படி நீட்டாக இருக்கீங்க, எப்படி நீட் அண்ட் க்ளீனாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு இடத்த வந்து நீங்கள் எப்படி வந்து கையாளுகிறீர்கள் அப்படி பொறுத்து தான் உங்களுக்கான மதிப்பு தீர்மானம் செய்யப்படும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே வந்து ஒரு மாதிரி ஏதோ அழுக்கு ட்ரெஸ்ஸோ இல்லை அழுக்கு வேஷ்டியோ போட்டு வந்து நின்னா முதல்ல அந்த அப்பியரன்ஸ் தான் தெரியுமே தவிர அவருடைய ஆளுமே அதற்கப்புறம் தான். இல்லாட்டி இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு வரலாமா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அப்போ உங்களுடைய இடமும் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வெளித்தோற்றமும் தான் நீங்கள் யார் என்பதை தீர்மானம் செய்து. கரெக்டு தானே? அந்த மாதிரி தான் நீங்கள் பணக்காரர் ஆவதற்கு சில சூட்சமங்களை நான் இங்கே சொல்லி கொடுக்குறேன். உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி பர்சுக்குள்ளே வைக்கிறீங்க, உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி பர்சுக்குள்ளே வச்சா உங்களுக்கு பணம் வரும். இதெல்லாம் சும்மா வந்து ஃபேக்கு அப்படின்னா போகிறதுனா போங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. நம்பி செஞ்சு பார்த்து நல்லா அடைஞ்சா பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க பாஸ், அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, அப்படி பண்ணலாம் அப்படி. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சொல்லாமல் கொள்ளாமல். யாரெல்லாம் கடவுள் இல்லைன்றாங்களோ, யாரெல்லாம் வந்து சாமி படம் வேஸ்ட்டுன்றாங்களோ அவங்க நிறைய சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை கேட்டு நம்ம தான் நேரத்தை வேஸ்ட் செஞ்சிட்ருக்கோம். அப்போ இது ஆரம்பித்தது நோக்கமே என்னென்னா, இதில் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறது தான். நம்ம பரிகாரங்கள்னு சொல்லுவதோ நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் எந்த மாதிரியான இது எப்பவுமே சொல்லுவாங்க, அந்த 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா தயிர் கொடுக்கக்கூடாது, 6 மணிக்கு மேலே போச்சுன்னா வந்து நீ காசை கொடுக்கக்கூடாது. ஏன் இந்த 6 மணி கணக்கு, ஏன் அந்த 6 மணி கணக்கு வந்துச்சுன்னு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஏன் வந்து நீ வந்து இடத்துல எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும், எப்பயுமே சாமி ரூமை வந்து நீட்டாக வச்சுக்கணும், எப்பயுமே அப்போ தான் லக்ஷ்மி கடாட்சம் வரும், எப்பயுமே வாசனையோடு இருந்தால் தான் இந்த வீட்டில் லக்ஷ்மி தங்குவா. அப்போ வாசனைகள் மூலமாக லக்ஷ்மியை வந்து நம்ம வசீகரித்துக்கிட்டே இருந்தால் தான் லக்ஷ்மி திரும்ப தங்குவா. நம்மளும் நிறையா சொன்னோம், ஏலக்காய் போட்டு வச்சு கிராம்பெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பர்ஸில் காசு வரும். நான் இன்றைக்கும் பண்ணுறேன், பச்சை கற்பூரம்லாம் போட்டு வச்சிங்கன்னா பணம் வரும். ஓகே, அதை தாண்டியும் நீங்கள் பணத்தை எந்த விதத்தில் உங்கள் பர்ஸில் வைக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மிகப்பெரிய ஆட்களை போய் பாருங்கள், ஒரு சமூகத்தார் மட்டும் அப்படியே பணத்தில் ஜெயித்தவங்க நம்ம இன்றைக்கும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வட சமூகத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பணத்தை கையாளுற முறையே வேறு இருக்கும். இல்லாட்டி ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்க்கெலாம் போகிறீங்கள்ல, 8 அடிக்கு மளிகை 12 நாளைக்கு, புரிஞ்சிருச்சுல்ல? சரி, நிறையா லெஜண்ட்லாம் இருப்பாங்க, புரிஞ்சிருச்சா? ஓகே, அந்த கடைக்கெலாம் போயிட்டு சும்மா அப்படி கேஷ் போடாமல் அந்த பாக்ஸ் அப்படி எட்டி பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க பணத்தை எப்படி வச்சுருக்காங்கன்றத ஒரு விஷயம் புரியும். அதனால தான் அந்த கடைக்கு அத்தனை பேர் போகிறாங்க, அவ்வளோ பணம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பணத்தை எப்படி எந்த முறையில் வைத்தீர்களே என்றால் அந்த பணம் திரும்ப 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 உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும்ன்ற ஒரு மிகப்பெரிய சூட்சமத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பண்ணலாமா? ஓகே, இது வரைக்கும் எங்கேயுமே காட்டாமல் என்னோடய பர்ஸை காட்டுறேன் இன்றைக்கி உங்களுக்கு. ஓகே, ஃபைன்.
எப்பயுமே பணத்தை எடுத்தோடனே இந்த 10ஆம் மடிக்கிறது, 15ஆம் மடிக்கிறது, 20ஆம் மடிக்கிறது, இப்படிலாம் மடிக்கிறதுல கசக்கி அப்படியே உள்ளே வாங்குறது, ஆட்டோக்காரன் சில்லறை கொடுத்துட்டு அப்படியே வாங்கி அதுக்குள்ளே போடுறது, அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் நம்மள அப்படி தான் போடும். எப்பயுமே பணத்தை என்ன பண்ணணும், இந்த வாக்கில் ஸ்ட்ரெயிட்டாக பணத்தை பர்ஸுக்குள்ளே வைக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பணத்தை எடுத்தீங்கன்னா இப்படி பணத்தை எடுத்து நேராக தான் வைக்கணும். அதே மாதிரி இந்த பணத்தை எடுத்து இப்படி தான் வைக்கணும். இந்த பணத்தை 10ஆம் மடிக்கிறது, 8ஆம் மடிக்கிறது, 19ஆம் மடிக்கிறது, இப்படியெல்லாம் மடித்தீர்களே ஆனால் நம்மளையும் வாழ்க்கை மடிச்சுட்டு போகும். ஸோ பணத்தை எடுக்கிறீங்க, இந்த பணம் பார்த்திங்களா மடங்கவே இல்லை. அப்போ என்ன இருக்குது, அது ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அது மடங்கலை. அப்போ இந்த பணத்தை இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து உங்களுடைய பர்ஸுக்குள்ளே இப்படி வைக்கணும். வச்சு அதை பார்க்கும்போதே ஒரு அழகு இருக்கும், ஒரு ஒழுங்கினம் இருக்கும், ஒரு 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 ஒழுக்கம் இருக்கும். பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும், இன்னும் அந்த பர்ஸுக்குள்ளே பணம் வைக்கணும் வைக்கணும் வைக்கணுன்ற தன்மை வரும். எப்பயுமே ஒரு இடம் அழகாக அப்படியே பூவாக இருந்தால் நம்மளுக்கு திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு போகணும்னு தோணுமா இல்லையா? நமக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக அல்லோலப்பட்டு இருந்தால் அந்த இடத்துக்குள்ளே போவோமா? அப்போது வாழ்க்கையே இதுக்கு தான் ஓடிட்டுருக்கோம். அப்போ அதை கொடுக்கக்கூடிய அந்த அம்பால், அதை கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை அப்படி சும்மா ஏனோ தானோன்னு போட்டோன்னா அதுவும் நம்மளை என்ன பண்ணும், ஏனோ தானோன்னு தான் போகணும். அப்போ இன்னிலேருந்து ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுடைய பர்ஸில் இந்த பணத்தை ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வைக்கிற மாதிரி வச்சா பணம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். பர்ஸே சின்னது மேம், இல்லை எல்லா பர்ஸும் இந்த சைஸ் பணம் இருக்கிற சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அட்லீஸ்ட் மினிமம் 2ஆவது மடித்து வைங்க. சும்மா கசக்கி வைக்கிறது, அப்படியே ஒரு மாதிரி போட்டு வைக்கிறது, இந்த காயினாக தூக்கி போடுறது, இதெல்லாம் போட்டிங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் இயங்கும். ஒருவேளை மடங்கியிருந்தால் கூட அந்த பேப்பரை ஒரு நாள் எடுங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் இல்லை ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமையும் கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் இருக்காதா உங்கள் பர்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு? உங்கள் பர்ஸை எடுத்து தேவையில்லை, தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கிரெடிட் கார்டில் வாங்கின பில்லு, இந்த மளிகை கடையில் வாங்கின பில்லு, இந்த ஜவுளி கடையில் வாங்கின பில்லு, இந்த பில்லெல்லாம் எடுத்து பணத்தை தவிர இந்த பில்லையாக உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த கடையில் பில்லு போட்டோமா அவங்களுக்கு காசு போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு பிம்பிளி பிளானே தான். சரியா? முதல்ல இருந்து வந்தோடனே இந்த பில்லெல்லாம் சரி பார்த்து எடுத்து வைக்கிறதுனா ஒரு இடத்துல வைங்க, இல்லாட்டி கிழிச்சு குப்பை தொட்டில் போட்டுருங்க. பர்ஸை எப்பயுமே காலியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பணம் அந்த இடத்தில் தங்கி கொண்டே இருக்கும். அதற்கான கேப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இல்லையா ஒரு பச்சை கற்பூரத்தை சும்மா உடச்சி அதுக்குள்ளே போட்டு வைங்க. பெருமாளே பச்சை கற்பூரத்தை போட்டு தான் உண்டியெல்லாம் கோடி கோடியாக வாங்கிட்டு இருக்காரு. நம்ம பெருமாள் அளவுக்கு இல்லாட்டி கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக அதில் 1% வரணுமா வேணாமா? முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பர்ஸில் பச்சை கற்பூரத்தை கையில் நல்லா நசுக்கி அதுக்குள்ளே போட்டு விட்டு பணத்தை வைத்து விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பணம் செலவே ஆகாது. இல்லை செலவழிந்தாலும் அதற்கு ஈக்குவலான பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பச்சை கற்பூரத்திற்கு இப்படியே இழுத்து கொண்டு வரக்கூடிய விசை ரொம்ப ஜாஸ்தி. அந்த நறுமணத்திற்கு மகாலட்சுமி வசியமாவாள். அப்போ அந்த பணத்தை நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா பண ரீதியான பிரச்சனையிலேருந்து முதல்ல வெளில வந்துடுவீங்க. முதல்ல பேசிக்கை சரி பண்ணாலே மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போட்டு அதுக்கப்புறம் என்ன பூஜை பண்ணாலும் சரி, என்ன புனஸ்காரம் பண்ணாலும் சரி, மகாலட்சுமி எப்படி தான் வந்து என் கூட உட்காரு நாய்க்கு உட்காந்த பிறகு நான் உட்காந்துட்டேன், நீ முதல்ல என்னை ஒழுங்காக வச்சுக்கிறியா அப்படின்னு மகாலட்சுமி கேட்குற மாதிரி நம்ம வச்சக்கூடாது இல்லையா? அப்போ பணத்தை இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் உங்களுடைய பர்ஸில் வச்சுட்டு வர 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 பணம் குவியும். ஓகே. 2வது டிப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசியாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஆளாக இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய அந்த காலத்தில் பாருங்களேன், நம்மளுடைய அம்மாலாம் கடுகு டப்பால் ஏதாவது சேர்த்து வச்சுப்பாங்க, ஜீரக டப்பாவில் சேர்த்து வச்சுப்பாங்க. இப்பயும் கூட இப்பயும் 90s கிட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் மாமியார், ஏன் மாமியார் இன்றைக்கும் தான் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு காசாக சேர்த்து வச்சுப்பாங்க, ஒரு கூஜாவில் போட்டு சேர்த்து வச்சுப்பாங்க. பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு அவசர காலத்தில் நம்ம அந்த காலத்தில் இந்த அம்மாக்கெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. நம்மளே பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்மளால் நம்ம வீட்டில் கொடுக்க முடியுமான்னு பார்த்தா முடியல. ஏன் முடியல? எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோம் அதெல்லாம். அப்போ இந்த சுருள் வடிவமாக சுருட்டி வைக்கப்படக்கூடிய பணத்திற்கு ஈர்ப்பு விசை மிக 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 அதிகம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சமூகத்தில் இல்லை பணக்காரங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பணத்தை எடுப்பாங்க, சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டு உள்ளே போட்டு வச்சுருவாங்க. பணத்தை வாங்குவாங்க, சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டு உள்ளே வைப்பாங்க. இன்னிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பெரிய சம்பளம் மாதிரியோ இல்லை பெரிய கண்ணாடியோ ஏதோ ஒன்று, நான்லாம் கண்ணாடி வச்சுருக்கேன், கண்ணாடி பவுல் கிடச்சா இன்னும் சூப்பர், பணத்தை அப்படி சுருட்டி உள்ளே போடுங்க. ஒரு 100 ரூபா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை, 100 ரூபாய் சுருட்டி அதுக்குள்ளே போடுங்க. ஒரு 50 ரூபா தான் இருக்கா, ஒரு பிரச்சனை, 50 ரூபாய் சுருட்டி உள்ளே போடுங்க. அது அதோட இனத்தை தேடி கூட்டி வரும். எப்பயுமே நீங்கள் கட்டுண்டு இருந்தாலும் உங்களை தேடி யாராவது வருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த பணத்தை நீங்கள் கட்டி வைக்கும்போது அதோட இனம் அதை தேடி வந்து கொண்டே இருக்கும். இது நீங்கள் நம்புறதும் நம்பாதும் உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் அனுபவிச்சு சூப்பராக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பணத்தாலும் மனத்தாலும் ஆன்மத்தாலும் சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறதுக்கு இந்த வாழ்வியல் இருக்குது நம்மளுக்கு. அதனால் அதை மட்டுமே கொண்டாடுவோம்.
முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 டிப்ஸையும் பண்ணி பாருங்கள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு பணத்தை கொடுப்பதற்காக எடுத்து வைத்தீர்களே, ஆனால் 1 to 2 சீக்கிரம் அந்த கடன் அடைஞ்சிடும். அப்போ கடன் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி சுருட்டிலாம் வைக்க வேணாம். கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சாலே போதும். பணம் வரணுமா, அதே செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு, அது கண்ணாடி டப்பாவாக இருந்தால் இன்னும் சிறப்பு. இல்லையா, ஒரு வாட் எவர் இட் இஸ் எதாக இருந்தாலும் சரி, ஒரு மூடி போட்டால் ஒரு சம்பளத்துக்குள்ளே பணத்தை போட்டு 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 ததும்ப வச்சுருங்க. ஒரு தடவை வச்சுருக்கீங்களா, அதுவே வரும். அதை கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்கள். இது நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை செய்து விட்டு, இன்றைக்கி இந்த மாதத்துக்குள்ளே நான் இவ்வளோ சேர்க்கணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த பணத்துக்குள் போட பணம் பன்மடங்காக பெருகும். இது பர்சுக்குள்ளே நீங்கள் சுருட்டி வைக்க முடியாது. பர்சுக்குள்ளே நீங்கள் சுருட்டி வச்சிங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா பர்ஸ் எல்லாமே சனியின் காரகத்துவம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அதுக்கு நீட்ட வாக்கில் தெளிவாக இருக்கணும். இருந்தால் தான் பணம் சேரும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரம்லாம் சுக்கிரன் காரகத்துவம், ராகு காரகத்துவம். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பணத்தை சுருட்டி வச்சா மட்டும்தான் அதற்கான பண ஈர்ப்பு என்பது நடக்கும். கிளியர். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணாடி பவுலில் போட்டோம் காசு சேலன். மல்லிகை பூவை மாற்றணும். மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை காஞ்சா திரும்ப போட்டு திரும்ப பூ போடணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்ணாடி குடுவைக்குள் பணத்தை போட்டு, ஏலக்காய் போட்டு, அதோட கொஞ்சம் மல்லிகை பூவையும் போட்டுட்டு, மல்லிகை பூ வாடினாலும் எடுத்து திரும்ப அதுக்குள்ளே மல்லிகை பூ போட்டு, இல்லையா மல்லிகைப்பூ ஸ்ப்ரே வாங்கியது அதோட கொஞ்சம் அப்படியே இது பண்ணி ஜவ்வாது பொடி போட்டு வைக்க பணம் அப்படின்ற விஷயத்தில் இருந்த தடைகள்லாம் நிவர்த்தியாகி தாறுமாறாக பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரக்கூடிய மாதங்களில் எல்லாம் இன்னும் நிறைய தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.